அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான மாற்றத்தை ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் முழுவதுமே வக்ரகதியிலும் நேர்கதியிலும் வலம் வரக்கூடிய வேளையில் மிக சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில். எனவே இனிமேல்தான் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்களையும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உண்டு. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறக்கூடிய வேளையில் அங்கு சந்திரன் உச்சபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனும் சந்திரனும் இணையும் அமைப்பு என்பது குரு சந்திர யோகத்தை ஏற்படுவதற்கு முன்னதாக சந்திரன் சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிர சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வேளையில் இரட்டிப்பு நன்மை உண்டு. பொருளாதார ரீதியான உயர்வையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. பல வகையான சிக்கல்கள் சிரமங்கள் தடுமாற்றங்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஏனென்றால் சுக்கிரன் ஒவ்வொரு கிரக நிலைகளுடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் சந்திரனுடன் இணைவதால் பொருளாதார ரீதியான உயர்வு உண்டு. பணவரவு சற்று தாராளமாக அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பணப்புழக்கம் உயரும் தருணமாக இந்த வேலை அமைவதோடு மட்டுமல்லாது சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை சுக்கிரனினுடைய ஆட்சி பலம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே செல்வ செழிப்பு வசதி வாய்ப்பு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உயர்வு போன்ற அனைத்தையும் விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வசதி வாய்ப்பு இனிமையான குடும்ப சூழல் இல்வாழ்க்கை இனிமையாக அமைதல் மற்றும் காதல் கைகூடுதல் போன்ற அனைத்திற்கும் முக்கிய காரகராக பார்க்கப்படுகிறவர் சுக்கிரன். அவர் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைவாக பூர்த்தியாகுவதோடு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக பல விஷயங்களை மாற்றி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தேவ குருவாக பார்க்கப்படுகிறாருங்க. அவரை விட பல நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் தெரிந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அசுர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகப்பெரிய அளவுல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது பல ஷார்ட்கட்ல சிறப்பாகவும் உங்களுடைய திறமையை வெளிக்கொணரக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்களையும் அற்புதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். சுமார்ட்டாக பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் நுட்பத்தையும் தெளிந்த அறிவாற்றலையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயம் நிறைவாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பெரும்பாலான காரிய தடைகள் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அசூர குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பல நுட்பங்களை குருவை விட அதீத திறன் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். எனவே இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் மிக பெரிய அளவில் அசாதாரண காரியம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை கூட சாதாரணமாக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான அற்புதமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இடம் 5ஆம் இடமாக பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே நிறைவாக கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் தசாபுத்தியின் அடிப்படையில் இரட்டிப்பு யோகங்களை பெறக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு.
ஏனென்றால் மகர ராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து அற்புதமான வெற்றி வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகளின் அடிப்படையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் அமோகமான யோகம் உண்டு. நவ கிரகங்களிலே சுக்கிர திசை மட்டும்தான் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை அள்ளி கொடுக்கும், யோகம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட தசாபுத்திகள் இந்த வேளையில் சிறப்பாக அமைந்திருப்பின் நிச்சயமாக இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் மிக சிறப்பாக வெற்றி வாய்ப்பை சந்திக்க முடியும். பல்வேறு வகையான பிரச்சனைகள் நீங்கும், புதிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழிலை விரிவுபடுத்துதல், தொழிலை மேம்படுத்துதல் போன்ற காரியங்களில் மிகப்பெரிய அளவில் நன்மை நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய வகையில் பல காரியங்களை இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. பொருளாதார பற்றாக்குறைகள் விலகும், இல்லத்தில் பல சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாது வளர்ச்சி பாதையில் மிக அற்புதமான வாய்ப்புகளை அடுத்தடுத்து உருவாக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறையில் உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். தாமதம் ஏற்படாமல் பல நல்ல வாய்ப்புகள் அமைவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தை உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களுக்கு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் அமோகமான மாற்றங்கள் உங்களை தேடி வருகிறது. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரும். தடையில்லாமல் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. உறவுகள் மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். பொருளாதார நிறைவு அடையக்கூடிய வகையிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் அற்புதமான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கும். ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சந்திரனுடன் இணைந்து துவங்கக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் துவக்கத்திலிருந்தே ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிறைவாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சுக்கிரனின் தினம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள வராகி அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் அனைத்துமே விலகி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்.